ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ. நமஸ்தே டு எவ்ரிபடி. விவர்ஸ், நம்ம இப்போ கட்டோபனிஷத்தை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். அதில் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்னென்னா, இந்த கிருஷ்ண யஜுர்வேதியத்தில் இருக்கக்கூடிய காட்டக சாக்கையில் வரக்கூடிய கட்டோபனிஷதம் என்பது ஒரு விஸ்வஜித் யாகத்தை செய்கின்றார். அவருக்கு ஒரு மகன் இருக்கின்றார். அந்த மகன் அந்த யாகசாலையில் ஸ்ரத்தையோடு சென்று தன் திருத்தகப்பனார் யாக வேள்விகளில் தானமாக புல் மேய முடியாத, கன்று குட்டியை ஈழ முடியாத, பால் கறக்க முடியாத ஒரு பசுக்களை எல்லாம் தானமாக தருகின்றாரே, அப்போது என்னை யாருக்கு தருவீர்கள் என்று அப்பாவிடம், அவர் பேர் என்ன, விஸ்வஜித் என்னும் யாகத்தை செய்யக்கூடியதால் அவருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, உஷன்கவி வாஜஸ்ரவஸ் என்பவர், ஓகேங்களா, அவர் பண்றார். ஆனா அந்த குழந்தை அமைதியா இருக்கா. ஒரு முறை கேட்கறான், 2 முறை கேட்கறான். 3வது முறை கேட்கும்போது அப்பா சொல்லிடுறார், நான் யமராஜனுக்கு உன்னை தருகின்றேன் அப்படின்றார். அப்ப அந்த குழந்தை உடனே, என்னடா இது, நம்ம எந்த தப்பையும் செய்யலையே, நம்ம எதுக்காக நம்ம அப்பா நம்மளை யமராஜனுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது, அப்ப அவருக்கு என்னன்னா, பகுனாமேமி பிரதமோ பகுனாமேமி மத்தியமக, நான் எல்லா விதத்திலும் எப்பொழுதும் முதலாக இருப்பேன், இல்லை என்றாலும் 2வதாக இருப்பேன், ஆனால் எப்பொழுதும் நான் கடைசியாக இருந்ததில்லை. ஆனா என்னை எங்க அப்பா யமனுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு, எதுக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்க அப்பாவையே சொல்றார், அப்பா நீங்களே யோசிச்சு பாருங்கோ, நம்ம எவ்வளோ நல்ல ஒரு வம்சத்துல இருந்து வந்திருக்கோன்னு அப்படின்னு சொல்லி, சரி அப்பா சொன்ன பிரகாரம் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றார், அங்கிருந்து யமபட்டினம் சேருகின்றார். அங்கே யமராஜன் இல்லை. அவர் இல்லாததனால் 3 ராத்திரிகள் அன்ன ஆகாரமின்றி அவர் வீட்டின் வெளியிலேயே, யமனுடைய மாளிகைக்கு வெளியிலேயே தங்கி இருக்கின்றார். அப்பொழுது யமன் திரும்பி வரும்போது யமனிடம் அவர் பாரியா, மனைவியும் மந்திரிமார்களும் சேர்ந்து ஆலோசனை சொல்கின்றார்கள். இப்படி ஒரு வைஸ்வானரன் பிரவிஷந்த் அதிதிர் பிராமணோ கிருகான், ஒரு வைஸ்வதேவன் போன்று தேஜஸ் உடைய ஒரு பிராமணன், ஒரு குழந்தை இங்கே நம் வீட்டிற்கு அன்னம் ஆகாரம் இல்லாமல் 3 தினங்கள் இருந்திருக்கின்றார். அவருக்கு நீங்கள் அதிதி சத்காரம் செய்யவில்லை என்றால் நமக்கு அத்தனை பாவங்கள் வரும் அப்படின்னும் போது, உடனே அதுக்கு பயந்துனா யமனே, ஏன்னா அவர் தர்மராஜா, அதனால அவரே இதுக்கு பயப்படுறார். ஐயோ, நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேனே, இது மாதிரி நான் பண்ணேன்னா என்ன ஆகும், ஆஷா பிரதீட்சே சங்கதகம் சூன்ருதாம் சேஷ்டா பூர்த்தே புத்திர பசூகுஷ்ட சர்வான் ஏதத் பிருந்தே புருஷஸ்யால்பமேதசே அனஷ்ணன் பிரம்மன் அதிதிர் பிராமணோ கிருகான். ஒரு அதிதியை நாம் சத்காரம் செய்யவில்லை என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களும், ஆஷா பிரதீக்ஷா சங்கதகும் சூன்ருதாம் இஷ்டாபூர்த்தே, யாகஜம் யக்ஞம் போன்ற காரியங்கள், அன்ருதா நல்ல சத்சங்கத்தினால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம், நல்ல வாக்கினால் வரக்கூடிய பிரயோஜனம், அதே போல நல்ல ஒரு ஆசையை கொண்டு நாம் நல்ல சத்காரியங்களை செய்வதனால் வரும் பிரயோஜனம், அதே போல யாக யஜ்யங்கள் எல்லாம் செய்வதனால் வரக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். அதனால் உடனே யமன் என்ன பண்றார், அந்த குழந்தைய பார்த்து, எப்பா நான் பண்ணது தப்பு தான், நீ நான் பார்க்க முடியல, இப்ப நான் உனக்கு அதற்கு பதிலாக அப்படின்னு சொல்லி 9வது மந்திரத்துல அவர் யமன் சொல்வது போல வேதம் சொல்கின்றது. 9வது மந்திரத்தை எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். 9வது மந்திரம் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், பாருங்கோ. ஓகேங்களா? ஓம் திஸ்ரோ ராத்ரி யதவாத்ஸி கிருகே மே
அனஷ்ணன் பிரம்மன் அதிதிர் நமஸ்ய நமஸ்தே அஸ்து ஸ்வஸ்தி மே அஸ்து தஸ்மாத் பிரதீதத் த்ரீன் வரான் விரணீஷ்வ திஸ்ரோ ராத்திரி. ஓகேங்களா? திஸ்ரோ ராத்திரி யதவாத்சி கிருஹே மே அனஷ்ணன் பிரம்மன் அதிதிர். நதிதிர்னு இருக்கு, அதை பிரிக்கும் போது அதிதிர் ந அஸ்யஹ, நான் இல்லாத தருவாயில் நீங்கள் வந்து விட்டீர்கள். அதனால அதிதி ந அஸ்யஹ நமஸ்யன்னு இருக்குது. நமஸ்தே அஸ்து நமமக அஸ்து நமமக தே அஸ்து பிரம்மன் ஸ்வஸ்தி மே அஸ்து தஸ்மாத் பிரதி ராத்திரி அது த்ரீன் வரான் விரணீஷ்வ அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து நம்ம எடுக்கணும் பிரம்மன். அதுல வந்து சப்ஜெக்ட் ஆல்ரெடி இருக்கு, அதனால நம்ம பிரம்மன்ல இருந்து எடுத்துக்கணும். பிரம்மன்னா சதுர்முக பிரம்மனும் பொருந்தும். ஓகேங்களா? பிரம்ம தேஜஸை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களே அப்படின்னும் பொருந்தும். அல்லது பிராமண குலத்தில் பிறந்த ஒரு நல்ல சந்தாக இருக்கின்றாய் மகனே, சிறந்த ஒரு மகனாக இருக்கின்றாய், அதனால் உனக்கு பிரம்மன்னு பேர் வைக்கிறேன், எப்படியோ ஒண்ணு. ஆர் பிரம்ம வித்யையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவாவில் இங்கே வந்திருக்கின்றாய். ஏன்னா யமனுக்கு 3 காலமும் தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த குழந்தை எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியும். அதனால சிஷ்யனாக இருந்தாலும் குரு என்ன பண்றார், அவனையும் நமஸ்கரிக்கின்றார். ஏன்னா அவனிடத்திலும் பிரம்ம ஞானம் வேண்டும் என்ற பிரம்ம ஜிக்ஞாசா இருக்கின்றது. அதனால் பிரம்மன். 4வது விதத்துல பாருங்க, அவன் குழந்தையாய் இருந்தால் என்ன, கற்றவனாய் இருந்தால் என்ன, கேட்டவனாக இருந்தால் என்ன, இல்லை யாச்சகம் பெறுபவனாக இருந்தால் என்ன, அவனிடத்திலும் அந்த பிரம்மம் என்னும் ஆத்மா ஒளிந்துள்ளது. ஓகேங்களா? ஏன்னா எல்லா இடத்திலும் பிரம்மன் உண்டு. அப்ப இதுல இருந்தே ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க. யமன் தன் சிஷ்யனையே பிரம்மன் என்று அழைக்கின்றார். அதனால் அவருக்கு பிரம்ம ஞானம் ஆல்ரெடி இருக்கு. அப்ப பிரம்ம ஞானம் இருந்தால் மட்டுமே ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு கற்றுத்தர முடியும். அதனால் அப்ப இங்க பிரம்ம ஞானத்தை இந்த குரு வைத்திருக்கின்றார் என்பதை வேதமே சூச்சகமா இந்த இடத்துல சொல்லியிருக்கு. பிரம்மன், ஹே பிரம்மன். அந்த யமன் வந்து அந்த குழந்தைய சொல்றார், எத் அவாத்சி. ஓகேங்களா? எத் அவாத்சி. அவாத்சி அப்படின்னா ஆக்சுவலி என்னன்னா, நீ இங்கே தங்கியதால் 3 இரவுகள் நான் இல்லாத சமயத்தில் என் கிரகத்திற்கு வெளியே ஒரு அதிதியாக வந்தும் நீ இங்கேயே 3 இரவுகள் தங்கியதால் எத் அவாத்சி திஸ்ரஹ ராத்திரிஹி மே கிரகே திஸ்ரோ ராத்திரி எத் அவாத்சி. ஆர் எத் அவாத்சி மே கிரகே திஸ்ரோ ராத்திரி. எப்படி போட்டாலும் சென்டென்ஸ் ஒரே ஃபார்மேஷன் தான் வரும். எதன் பொருட்டு நீ இங்கே வந்து என் கிரகத்தில் 3 இரவுகள் தங்கினாயோ, அன்ன ஆகாரம் இல்லாமல் நீ தங்கினாயோ, எதை பொருட்டு நீ என் வீட்டின் முன் வந்து தங்கினாயோ அதுக்கு. ஓகேங்களா? பிரம்மா, ஏ பிரம்மனே. ஆர் ஏ ஆத்மஞானியை, ஆத்மஞானியே, ஆத்மாவை உன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருப்பவனே. ஏன்னா அவனுடைய சரீரத்தோடு அங்க போயிருக்கான் குழந்தை. அதனால அது மட்டும் இல்ல, எப்படி நீ தங்கின? அனஷ்ணன். அஷ்ணன் என்றால் உணவு உண்ணுதல். அனஷ்ணன் என்றால் உணவு இல்லாமல், சாப்பாடு ஆகாரம் இல்லாமல் நீ இருந்திருக்கின்றாய். அதனால் உனக்கு என்னுடைய நமஸ்காரம், நமஸ்தே. ஓகேங்களா? நமஸ்ய அதிதிஹி, உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நீ அதிதி ரூபத்தில் என் வீட்டில் 3 தினங்கள் தங்கியிருக்கின்றாய். ராத்திரிகள், இரவுகள் இங்கே தங்கியிருந்திருக்கின்றாய். உணவு இல்லாமல் தங்கியிருந்திருக்கின்றாய். என்னை காண வேண்டும் என்ற அவாவில் தங்கியிருக்கின்றாய். முமுட்சுவாக இருக்கின்றாய். அதனால் உனக்கு எனக்கு எந்த விதமான பழியும் வரக்கூடாது. நமக அஸ்து. அதனால் எனக்கில்லாமல் உனக்காக நான் நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்றது தான் இந்த இது. பிரம்மன், ஏ பிராமண சிறுவனே. ஆர் ஓ பிரம்ம ஞானியே, ஓ அல்லது பிரம்மத்தை உடையவனே என்று 3 விதத்திலும் பொருள் சொல்லலாம்.
அஸ்து ஸ்வஸ்தி, எனக்கு நல்ல கட்டாட்சத்தை தந்தருடி. ஏன்னா நீ 3 நாள் சாப்பிடாம இருக்க, அப்ப வயிறறி என்னை வந்து திட்டிடக்கூடாது. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நீ பாட்டுட்டு வந்து எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் தயவு செய்து எனக்கு ஸ்வஸ்தியை அருளு. ஸ்வஸ்தி என்றால் நல்லவை, நல்ல வஸ்துக்களை நான் அடைய வேண்டும். நல்ல, அதாவது ஆசீர்வாதம்னு நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்த அருளி செய்வாயாக. அஸ்து ஸ்வஸ்திஹி மே. மே என்றால் எனக்கு. மேனா இங்கிலீஷ் மாசம் மே இல்லை, இது சான்ஸ்கிரிட்டோடைய மே. எனக்கு நீ நல்ல அனுகிரகத்தை தந்தருள வேண்டும். ஏனென்றால் ஒரு அதிதியாக வந்து 3 ராத்திரிகள் இரவு இருந்து உணவு கழிக்காமல் எனக்காக நீ வெயிட் பண்ணி இருக்கிற. அப்ப எனக்காக நீ வந்து காத்திருந்திருக்கின்றாயே, உனக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். எனக்கும் என் குடும்பத்தைக்கும் எந்த விதமான தீங்கும் செய்து விடாதே, தயவு செய்து எனக்கு அருளாசையை தந்தருள் என்கின்றார். தஸ்மாத், எப்படி உனக்கு நான் இப்ப நீ மனசு சந்தோஷமானதானே எனக்கு ஏதாவது தர முடியும். அப்ப நான் உனக்கு ஒண்ணு பண்றேன். தஸ்மாத் கஸ்மாத் யஸ்மாத் நச்சிகேதः त्वं 3 ராத்திரி அதிதி ரூபேன மம கிருகே அனஷ்ணன் சந்தி தஸ்மாத், அந்த காரணத்தினால், எந்த காரணத்தினால் நீ 3 இரவுகள் என்னை நோக்கி வந்து நான் இல்லாமல் உணவு கழிக்காமல் நீ என் வீட்டின் வெளியேவே 3 இரவுகள் தங்க நேரிட்டதோ, அதன் பொருட்டு தஸ்மாத் 3 வரான் பிரணீஸ்வ, நான் உனக்கு 3 வரங்களை தருகின்றேன், கேட்டு பெற்றுக்கொள். 3ன்னா 3 என்று அர்த்தம். ஏகம் த்வே 3 சொல்றாங்கல்ல, அதுதான் 3 அப்படின்னு வந்திருக்கு. ஏன் 3ன்னு வந்திருக்கு சுவாமி, 3 தானே வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ல இருந்து தான் இங்கிலீஷ் 3யும் வந்துருச்சு. THRE சொல்றோம்ல, அந்த 3யும் இந்த 3ல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா எல்லிங்கம் எத்வச்சனம் தல்லிங்கம் தத்வச்சனம் ஏவன்ற ஒரு ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வரான் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, பிரம்மன் அப்படின்றது இன்னு, அதுவும் வந்து நபும்சகலிங்கத்துல இருக்கு. வரான்னுறதும் நபும்சகலிங்கம்ல இருக்கு. அப்ப 3ன்னுறதும் 3 அப்படின்னு நபும்சகலிங்கத்துக்கு மாறிக்கணும். அதுக்காக இன்னொன்னு, வேதம் யமராஜன் சொல்வதாக சொல்கின்றது. ஓகேங்களா, அதனால் உனக்கு நான் 3 வரங்களை தருகின்றேன்னு கொஞ்சம் கிராமட்டிக்கலா அவர் சொல்றார். ஓகேங்களா, இதுல பார்க்க வேண்டியது அனஷ்ணன் என்றால் ந அஷ்ணக அனஷ்ணக. அஷ்ணம் என்றால் உணவு உண்ணுதல். இல்லையே நாங்க வந்து காதத்தி அப்படின்னு, அதுவும் உணவு உண்ணுறது தான். சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா அஷ்ணன் என்றால் உணவு உண்ணுதல், அனஷ்ணன் என்றால் உணவு உண்ணாமல் இருப்பது, நஞ்சு தத்புருஷான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே போல பிரம்மன் அதிதி நமக அஸ்ய அப்படின்னா, என்னுடைய வீட்டிற்கு நீ வந்து அதிதி ரூபத்தில் இருந்து நீ சாப்பிடாமல் இருந்திருக்கிறாய். அதிதி சம்ஸ்கிருதத்துல என்ன, ந திதி இது அதிதி, திதி பார்க்காமல் என் கிரகத்திற்கு நீ வந்திருக்கிறாய். எப்படி, அதிதி ரூபத்தில். அப்படி அதிதி ரூபத்தில் வந்திருந்தும் நான் இல்லாமல் போய்விட்டேன் என்பதற்காக உன்னை வீட்டில் அழைத்து செல்லலாம். ஆனால் நீயோ வீட்டின் வெளியிலேயே 3 தினங்கள் இருந்தாய். ஓகே, அதுவும் அன்னாகாரம் இல்லாமல் இருந்திருக்கின்றாய். அதனால் உனக்கு நான் 3 வரங்கள் தருகின்றேன், அதில் நீ சந்தோஷமடைந்து என்னையும் ஆசீர்வாதம் செய் என்று பிரம்மன், அந்த யமன் அந்த பிராமண சிறுவனான நச்சிகேதனை பார்த்து அழைக்கின்றார். ஓகேங்களா, இதுதான் இது தே தவ மே மம அவது வசவான் கிருகான் மத்த அசில். அது வந்து மத்தகன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க இந்த இடத்துல. 3 வரான் கிருணீத்வ அனஷ்ணன் அஸ்னன் இங்க தஸ்மாத் பிரதீன் 3 வரான் கிருணீத்தன் வருது. இதுல தசில் பிரத்தியம் இருக்கு ஆக்சுவலி, மத்த அப்படின்ற அந்த வார்த்தையில. அடுத்து தித்சு 3 வரான், இந்த இடத்துல வந்து தித்சுன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க. அது எங்கன்னு, தாத்தும் இச்சா யஸ்ய தித்சுஹு, அதாவது திஸ்ரோ ராத்திரி இருக்கா, யதவாத்சி கிருகேமே அனஷ்ணன் அதிதிர் நமஸ்ய நமஸ்தே அஸ்து இருக்குல்ல, அது வந்து தித்சு. ஓகேங்களா, அதுதான் அஸ்துன்னு மாறி போயிருக்கு. அதுக்கு என்னன்னா, தாது மிச்சா, நான் உனக்கு தருகின்றேன், சந்தோஷமா நீ வாங்கிக்கோ அப்படின்றார். அதனாலதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றார். அடுத்து
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தை புரிஞ்சுட்டான். ஓகே, இப்போ நமக்கு வந்து யமராஜன் வந்து வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். முதல் வரத்தை கேட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் முதல் வரமாக அவர் கேட்க போகிறது என்னன்னா 10வது மந்திரம் பாருங்க, அதுதான் முதல் வரம். நல்ல வரத்தை நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாந்த சங்கல்ப சுமனாயதா ஸ்யாத் வீதமன்யுர் கௌதமோ மாபிமிருத்யுஹு त्वत्प्रसृष्टं मा विवदेत् प्रतीत एतत्त्रयाणां प्रथमं वरं वृणे शान्त संकल्प सुमना यथा स्यात् वीतमन्युः गौतमो माभिमृत्युः त्वत्प्रसृष्टं मा विवदेत् प्रतीत एतत्त्रयाणां प्रथमं वरं वृणे. பியூட்டிஃபுல்லாக அந்த குழந்தை கேட்குறான். மிருத்யோ, ஹே மிருத்யோ, சம்போதன பிரதமால கூப்பிடுறான். ஏ மிருத்யு தேவதையே, உனக்கு என்னுடைய நமஸ்காரம். அந்த மிருத்யு கிட்ட, யமன் கிட்ட இவர் கேட்குற கேள்வியை பாருங்கோ. கௌதமக, கௌதமன்னா யாரு? கௌதம கோத்திரத்துல பிறந்தவர் இல்லை. கௌதமர் என்றால் தன்னுடைய தந்தை என்று பெயர். ஓகேங்களா? சம்ஸ்கிருதத்துல கௌதமன்ற சப்தத்துக்கு 3-4 நிருக்தம் இருக்கு. ஒன்று தந்தைக்கு கௌதமர் என்று சொல்வார்கள், குருவிற்கு கௌதமர் என்று சொல்வார்கள். ஒரு தந்தை குழந்தைய வந்து கூப்பிடும் போதும் கௌதமா அப்படின்னு சொல்லலாமா. கௌதமானா ரொம்ப அழகானவனே அப்படி என்று சொல்வார்கள். ஏன்? இன்னொன்னு பாருங்க, தமிழ்நாட்டில் கூட சொல்லுவா. அப்பா வந்து குழந்தைய கூப்பிடும்போது என்னப்பா, ஏண்டா அப்பா, அப்பனே வாடா இங்க அப்படின்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்பா, நான் தானேப்பா உனக்கு புள்ள, நீ ஏன்பா என்னை அப்பான்னு கூப்பிடுற அப்படின்றோம். அப்ப என்ன, செல்லத்தால கூப்பிடுறோம், டேய் வாடா அப்படின்னு. பகவானியே தொண்டர்கள் அப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா. அப்ப என்னப்பன் அல்லவான்னும் போது சுவாமி உடனே சிவன் கேட்பார், நான் என்னப்பா, நான் என்ன உனக்கு அப்பனா? நீ என்ன, எப்படி, எந்த விஷயத்துல எனக்கு அப்பன் அப்படின்னு கேட்கலாம். இப்ப பழனிக்கோ இல்லை எங்கேதோ ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளையே பார்க்க வரோம்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் முன்னாடி என்ன சொல்லுவோம்? அப்பனே என்னை காப்பாத்துப்பா அப்படின்றோம். அப்பனேன்னா அவர் என்ன, நமக்கு என்ன பயாலஜிக்கல் ஃபாதரா? அப்படி கிடையாது. நம்ம அவங்கள மரியாதை கூர்ந்து குருவிடத்திலேயோ தெய்வத்தின் இடத்திலேயோ அல்லது அன்பின் மிகுதியாலேயோ அவர்களை நாம் எப்படி கூப்பிடுகின்றோம் என்றால் கௌதமர் என்று சொல்கின்றோம். அதாவது மரியாதை கூறியவர்களே ஒன்று. 2வது கௌதமர் என்றால் வேதம் கற்றவர் அப்படின்னு ஒன்று. 3வது என்னன்னா அந்த குலத்தில் உதித்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த குழந்தை யமராஜன் இடத்தில் தன்னுடைய தந்தை எவ்வளவு நல்லவர் என்பதை சூச்சகமா சொல்லுறது. என் தந்தை நல்லவர் தான், யாக யஜ்ஞம் தான் செய்யறார், வேதத்துல எல்லாம் மரியாதை இருக்கு. ஆனா நிறைய பசுக்கள்லாம் கொஞ்சம் பீதோதகா ஜக்ததிருநாவா இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டார், புள்ளை மேய முடியாத, கன்றுக்குட்டி ஈன முடியாத, பாலை கொடுக்க முடியாத பசுக்கள்லாம் சும்மா வச்சுட்டு இருக்கோமே, இந்த யாகத்தோட வந்து கொஞ்சம் அதையும் சேர்த்து நம்ம கொடுத்து விட்டுடலாம். ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கணும்னு போது இதையும் தானே கொடுக்கணும், அதனால இதை கொடுத்துடலான்ற எண்ணத்துல கொடுத்துருப்பார் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை என்ன பண்ணுறது, அவங்க அப்பாவை விட்டு கொடுக்காமல் யமராஜனிடம் சொல்கின்றது, ஏ மிருத்யோ, என்னுடைய அப்பாவுக்கு, இதுதான் முதல் வரமே கேட்கறது, சாந்த சங்கல்ப சுமனாயதா ஸ்யாத். என்னுடைய தந்தை இந்த ஒரே வரத்துல, அந்த குழந்தை பாருங்க எவ்வளவு புத்தி சாத்துரியம், ஒரே வரத்துல 3 வரத்தை கேக்குது. நான் திரும்ப என் வீட்டிற்கு போகும் பொழுது என் தந்தை எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான குரோதமும் என் மேல் இல்லாமல், அவர் முன்பு போலே என்னை இப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே இந்த வரம் தான் கேட்டிருக்கான். இது உன்னால் தர வேண்டிய முதல் 3 வரங்கள் தருவதாக சொன்ன 3 வரங்களில் முதல் வரமாக நான் இதை பெறுகின்றேன் அப்படின்றார். இப்ப இதுல என்ன ஒரு பீசிங்னா, முதல் வரத்தையே அவர் 3 வரத்தையும் கேட்ட மாதிரி ஆயிடுது. பார்த்துக்கோங்க, குழப்பாம நான் சொல்றேன்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் திரும்ப போக வேண்டும், நான் உயிரோடு திரும்ப போகும்போது, ஏன்னா யமலோகத்துக்கு போயிட்டு யாருன்னா ஒருத்தர் திரும்புறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், பேய். ஓகேங்களா? அப்ப என்னுடைய அப்பா வந்து என்னை பார்த்து பயப்படக்கூடாது. 2வது, அவர் எதனால என்னை யமனுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு, நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண யாகசாலையில. அப்ப டிஸ்டர்ப் பண்ணும்போது யமனை கோபப்பட்டிருக்காருல்ல, அதனால தானே யமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. இப்ப நான் திரும்ப போகும்போது அவர் என் மேல் கோபப்படக்கூடாது,
மூணாவது, அவர் முன்பு எப்படி என் மேல் மரியாதையும் அன்பையும் வைத்திருந்தாரோ அதே பிரகாரம் நான் இருக்க வேண்டும். அப்ப எங்களுக்குள்ளார ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. பாரு, என் பிள்ளைய மட்டும் பார்த்தோன்னா யமலோகத்துக்கே போயிட்டு வந்திருக்கான், ஊரே கொண்டாடுது, அவன் யமலோகத்துக்கு போயிட்டு வந்தான்னு அப்ப பேயா பிசாசான்னு பயப்படக்கூடாது. ரெண்டாவது, என் குழந்தைய நான் மரியாதை கொடுக்கணும். மூணாவது, நான் வேதத்தையும் அனுசரிச்சு வாழணும். அதுதான் இந்த மூணுத்தையும், அதாவது அப்பா ஏத்துக்கணும், வேதத்தையும் அனுசரிக்கணும், மூணாவது நானும் திரும்ப போகணும். அந்த மூணுத்தையும் ஒரே வார்த்தையில கேட்டுட்டார். சாந்த சங்கல்ப சுமனாயதா சியாத். ஓகேங்களா? ஏ மிருத்யோ தத்பிரசிஷ்டம். நீ சொன்னியே நான் 3 வரம் கொடுக்கறதுன்னு சொன்னியே, அதுல முதல் வரமா கேட்கிறேன். மம பிதாஹா கௌதமஹ சாந்த சங்கல்பம் சியாத்னு வச்சுக்கோங்களேன். மம பிதா கௌதமஹ, கௌதமனா என்னுடைய திருத்தந்தையான கௌதமர் என்னும். அப்ப இன்னொன்னு கூட இருக்கலாம், அவங்க அப்பாவுடைய உண்மையான பேர் கௌதமர்ன்ற பேரே இருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், உஷங்கவை வாஜஸ்ரவசக, வாஜஸ்னா அன்னம்னு பண்ணும். அப்ப அன்னத்தை தானம் செய்வதால் அவர் அன்னதாத்தான்றோம். ஓகேங்களா? இப்ப செல்வத்தை யாருன்னா தானம் பண்றாங்கன்னா அவருக்கு தனதாத்தான்றோம். இப்ப லக்ஷ்மிக்கே பேர் என்ன லக்ஷ்மினா, க்ஷீராப்தி சாகரத்தில் உதித்ததால் அவளுக்கு லக்ஷ்மி என்று பெயர். ஓகேங்களா? அப்ப உண்மையான பேர் யாருக்கு தெரியும் சுவாமி? அதே மாதிரி துவைபாயனர், கிருஷ்ண துவைபாயனர்னு நம்ம கூப்பிடுறோம். கிருஷ்ணர்னா கருப்பு, துவைபம்னா 2, ஆயனம் என்றால் தீவு. 2 நதிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய தீவில் பிறந்த கருப்பன் எவனோ அவனுக்கு பெயர் கிருஷ்ண துவைபாயனர்னு பேர். வியாசர் என்றால் பிரித்து கொடுப்பவர் என்று பொருள். அப்ப வியாசாச்சாரியருடைய உண்மையான பெயர் என்ன? பாராசரியர்வாங்க. அடப்பாவீங்களா, அது எப்படின்னா பராசரருடைய புத்திரன் என்பதால் அவருக்கு பாராசரியர் என்ற பெயர் வந்தது. அப்ப வியாசருடைய உண்மையான பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதே போல இந்த இடத்துலயும் அந்த நச்சிகேதனுடைய அப்பாவுடைய பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா விவஸ்வான், அவர் விஸ்வஜித் என்ற யாகத்தை செய்வதால் அவருக்கு விவஸ்வான் பேர் வந்துருது. ரெண்டாவது என்னது, வாஜஸ்ரவஸ் என்று பெயர். வாஜம் என்றால் அன்னங்களை எல்லாம் தானமாக செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு வாஜஸ்ரேஸ் என்ற பெயர் வந்தது. இங்கே யமனிடத்தில் அந்த குழந்தை என்ன சொல்றாரு, என்னுடைய அப்பா கௌதமர் நல்லா இருக்கணும்ன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அங்கே பிளீசிங் பர்சனாலிட்டியில இருக்கிறதுனால, அப்பா மேல மரியாதை இருக்கிறதுனால, மூணாவது அந்த குழந்தை அப்பா எனக்கு நல்ல ஒரு திருத்தந்தையார் அப்படின்றத காட்டுறதுக்காகவும், அவங்க அப்பா பேரை எப்பவுமே ஒரு சிஷ்யனும் சரி மகனும் சரி அப்பா பேரையோ குருவுடைய பேரையோ ஆச்சாரியர்களுடைய பேரையோ டைரக்டா சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் வேதாந்திங்க அத்வைதிங்களே கூட பாருங்க, சங்கர பகவத் பாதாலே கோவிந்த பகவத் பாதாளுடைய பேரை சொல்ல மாட்டார் எங்கேயுமே. அதே போல சுரேஸ்வராச்சாரியாரும் வார்த்திகக்காரர் எப்பொழுதுமே தன்னுடைய குருவுடைய பேரை சொல்லவே மாட்டார். ஏன்னா அப்படி சொல்லிட்டா அது பெரிய பாபம் ஆயிடும். அதனால குருவுடைய பேரையே சொல்லாம நமாமி சங்கரம் வந்தே அப்படின்வார். மங்களத்தை கொடுக்கக்கூடியவனே அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப ஏன் இந்த இடத்துலயும் அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய பேரை சொல்லக்கூடாதுன்றதுக்காக, என்னுடைய அப்பா பிளீசிங் பர்சனாலிட்டியை உடைய, வேதங்களை கற்ற, நன்கு ஆழ்ந்த அறிவை உடைய என்னுடைய திருத்தகப்பனார் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்னு, அவர் பேரே உண்மையிலேயே கௌதமரா கூட இருக்கலாம், யாரு கண்டா. அதனால கௌதமர் நன்றாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்க வேண்டும் என்றால், மமபிதா கௌதமக சாந்த சங்கல்ப சியாத், சாந்தமான, எந்த விதமான ஆன்சைட்டியும் தமிழ் என்ன சொல்வீங்க, எந்த விதமான பதட்டமும் எந்த விதமான பயமும் அச்சுறுத்தலும் இல்லாமல். ஏன்னா என் குழந்தை யமலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கான், ஐயோ கால்லாம் இருக்கான்னு பாருங்கோ, பின்னாடி புகை வருதான்னு பாருங்கோ, நாக்கெல்லாம் வெளியே தள்ளிட்டு இருக்கான்னு பாருங்கோ, கையெல்லாம் ஏதாவது இது பண்ணிட்டு இருக்கானா பாருங்கோ, நாக்கில் எங்கன்னா கொஞ்சம் ரத்தம் இருக்கான்னு பாருங்கலாம் என் குழந்தைய சோதிக்காமல் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி முன்பு இருந்தார் போல, முன்பு எப்படி என் மேல் அன்பும் பாசமும் பிழிந்தாரோ அப்படியே என்னை இப்படியும் இப்பொழுதும் ஏற்க வேண்டும். ஓகேங்களா? சாந்த சங்கல்ப சுமனாஸ்யதாத். சுமனா, சுமனானா பிரசன்ன சித்தஸ்யாத். சுமனா அப்படின்றதுக்கு பகவத் பாதால் என்ன சொல்றாருன்னா, பிரசன்ன சித்தத்தை உடையவன். சம்யக் பிராப்ய கிம் ந கரிஷ்யதி மம புத்திரஹ. எப்படி யமலோகத்திற்கு போனால் நம் பிள்ளை ஒரு பேயா மாற மாட்டானோ, எப்படி இருந்தாலும் அவன் வருவானோ, அதே போல நல்ல அமைதியோடு கூடிய, ஓகேங்களா, இந்த சுமனான்னு இருக்கு பாருங்க, அது திருஷ்டு மனக,
நல்ல ஒரு பிரசன்னமான மனத்தை கொண்டு, அமைதியான ஒரு மனத்தை கொண்டு, வீதமன்யுகு, விகத மன்யுகு அப்படிங்கிறது தான் வீதமன்யுன்றது. மன்யுனா ஆங்கர்னு அர்த்தம். நீங்க இந்த காமோகாரிஷி மந்திரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். காமோகாரிஷி மனோ நமோ நமக, காமக்கரோஷி நாகம் கரோஷி, காமக்கர்த்தா மன்யுக்கர்த்தா, காமம் காரயதா மன்யுக்காரயதா, ஏஷதே காம காமாய ஸ்வாஹா அப்படின்னு போடுவாங்க. இந்த இது என்ன காயத்ரி மந்திரத்துக்கு முன்னால் வந்து காமோகாரிஷி மந்திரம்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா மன்யுக்காரிஷி நமோ நமக. மன்யுனா என்ன? ஆங்கிரி. ஓகேங்களா? என் மேல் நான் யார் மேலையும் கோபப்பட மாட்டோம், நீ யார் மேலையும் கோபப்படக்கூடாது, எனக்கு மேலே யாரும் கோபப்படக்கூடாது, நான் எப்பொழுதும் நன்றாக வேதத்தையும் அத்தியனமும் செய்து கோபங்களையும் காமங்களையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்தி வாழ்வேன் அப்படின்னு. ஆனா உடனே என்ன பண்ணுவார், அவருடைய மனைவியை கேட்பார், ஏண்டி ஒண்ணு காஃபி வரல அப்படின்னு உடனே ஒரு நரசிம்மாவதாரம் எடுப்பார். அதுக்கு பேர் தான் மன்யுகு. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், உடனே என்னை யாரும் திட்டாது, எனக்கு இதெல்லாம் பத்தி தெரியாது. மன்யுகு அப்படின்னா விகத மன்யுகு. ஓகேங்களா? எல்லா விதமான கோபங்களில் இருந்தும் அவர் விடுபட வேண்டும். எப்படி? பிரதீத லப்த ஸ்மிருதிகி, என்னை பேய் என்று பார்க்காமல் முன்பு போல் என்னை பாராட்டி அருள வேண்டும். ஓகேங்களா? லப்த ஸ்மிருதியோடு இருக்க வேண்டும் என்பதை தான் பிரதீத, எனக்கு அருள வேண்டும் அப்படின்றதுக்காக நான் நீ தொருவதாக சொன்ன 3 வரங்களில் முதல் வரமாக இதை கேட்கின்றேன் அப்படின்றத. ஏதத்ரயானாம், இதையை ஏதத்து இதை, திரயானாம் 3 வரங்களில், பிரதமம் முதல் வரமாக, விருணீதே விருந்தாது. ஓகேங்களா? அதாவது தருவாயாக, கொடுப்பாயாக, ப்ளீஸ் கிவ் மீ திஸ் அப்படின்ற ஒரு அவர் ஆர்டர் பண்ணல. இதை எடுத்துன்னு வா, இதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கல. இதை தாங்கள் தேவரீர் செய்து, அதனால விசிஷ்டாத்வைத மதத்துல ரொம்ப அழகா சொல்லுவா, தேவரீர் என்னுடைய மாளிகைக்கு எழுந்தருள வேண்டும். இவர் என்ன எழுந்து அருளை எப்படி பண்ணுறது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க எனக்கு ஆசீர்வாதம் தாருங்கள் அப்படின்றதுதான் எழுந்து அருளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் தருவதாக சொன்ன 3 வரங்களில் முதல் வரமாக நான் இதை பெற விரும்புகின்றேன் அப்படின்றார். அதுதான் இதோடைய பொருள். சாந்த சங்கல்ப சுமனா யதா ஸ்யாத் வீதமன்யுஹு கௌதமோ மாபி மிருத்யுஹு. ஏ மிருத்யோ த்வத் பிரதிஷ்டம் மாபிவதேத் பிரதீத. த்வத் பிரதிஷ்டம் அதையும் சொல்லிடுறேன். த்வத் பிரதிஷ்டம், நான் திரும்ப போகும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திரும்ப போறேன்னு அர்த்தம். உச்சிதம். ஓகேங்களா? நான் திரும்ப போறேன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. 2வது, அப்பாவுக்கும் கோபம் வரக்கூடாதுன்னு புரிஞ்சு போச்சு. 3வது, எனக்கு நல்லா தெரியும் யமராஜா நீ எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இது 3த்தையும் ஒன்னா சேர்த்து நான் முதல் வரமாக கேட்கின்றேன் அப்படின்றத இந்த குழந்தை முதல் வரமா கேட்கிறார். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு இப்போ ஒரே வரத்துல 3 வரம் தான் கேட்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனா இதுல கமெண்டேட்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, ஆனந்தகிரி எல்லாம் 6 வரம் இவர் கேட்டிருக்காருன்றாங்க. என்னன்னு சொல்றேன். முதல் வரம், இந்த ஒரு வரத்திலேயே 6 வரம் இருக்கு. 1, இதை நான் நோட்ஸ்ல எழுதல. ஐ ஷுட் கோ பேக். 1, நான் வந்து திரும்ப போகணும். 1. 2வது, ஃபாதர் ஷுட் ரெகக்னைஸ் மீ, என்னுடைய அப்பா வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணணும். அதாவது என் மகன் தான், ஐயோ எங்கிருந்தோ யமலோகத்துல இருந்து வந்துட்டானே அப்படின்ற பேயான்ற பயம் இருக்கக்கூடாது. 3வது, அப்பா அமைதி அடைய வேண்டும். ஏன்னா யமல கோபப்பட்டு தான் யமலோகத்துக்கு போகடா அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவருக்கு அமைதியை தர வேண்டும். 4வது, he should not get angry with me. ஏன்னா யாகசாலையில வந்து நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என்னதான் நல்ல குழந்தையா இருந்தாலும் வேதெல்லாம் படிச்சிருந்தாலும் ஒரு யாகசாலையில தட்சிணை கொடுக்குற நேரத்துல போய் நான் வந்து அவரை 1 முறையோ 2 முறையோ 3வது முறையெல்லாம் கேட்கும் போது அவருக்கு கோபம் வரதானே செய்யும். அதனால இனிமே கோபம் வரக்கூடாது. 5வது, மே he should be free from anxiety. ஐயோ குழந்தைய நான் சொன்னதுக்காக யமபட்டினம் போயிட்டானேன்னு அவரு இந்த பூமண்டலத்துல எனக்காக தவிச்சுட்டு இருப்பாரு. இப்ப அம்மாவும் அப்பாவும் எனக்காக தவிச்சுட்டு இருப்பாரு. என் குழந்தை எங்கேயோ இருக்கானே, அவன் எங்க போனானோ தெரியலையே, திரும்ப வருவானான்னு தெரியலையே, யமலோகத்துக்கு போனா என்ன திரும்ப வரமாட்டாலே, அப்ப வராம போயிட போறானோன்ற அந்த ஒரியில இருப்பாரு. அந்த ஆன்சைட்டி, அந்த அந்த என்ன சொல்லுறீங்க, அந்த விதமான கஷ்டங்களை எல்லாம் அவர் மறந்து விட வேண்டும். அது மட்டும் இல்ல, he should talk to me.
அவர் என்னிடம் பேச வேண்டும். என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய அப்பாவாச்சு. நான் ஒரு அப்பாவை நான் இப்படி ஏளனம் செய்யக்கூடாது. அவரை நான் மதித்திருக்க வேண்டும். அதனால் அவர் சொன்னதுக்காக நான் யமலோகம் வந்தேன். நான் திரும்ப போகும்போது அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும், என்னிடம் ஆசை வார்த்தைகளை கூற வேண்டும், என்னை முன்பு போலவே அவருடைய குழந்தையா என்னை ஏற்றுக்கணும்ன்றார். இதுல ஒரு உள்கருத்து இருக்கு. ஏன்னா பூலோகத்துல இருக்கிறவங்களுக்கும் யமலோகத்துல இருக்கிறவங்களுக்கும் டேட்ஸ் எல்லாம் வேரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இங்க ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம். இந்த குழந்தை யமலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வரான்னா அப்ப 24 மணி நேரத்துக்கு மேல போயிடுது. ஏன்னா யமபட்டினம்ன்றது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்ராக்சிமேட்லி சும்மா ஒரு பித்ருலோகத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யமன் இங்க இருந்து அந்த குழந்தை அங்க போய் யமன் 3 நாள் இருந்து திரும்ப வரான்னா அப்ப அந்த கால கணிதங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாறி போயிருக்கும். அதையும் சேர்த்து இந்த இடத்துல சொல்றதா டீகாக்காரங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க, இது இப்படிதான் ஒரு பாஷ்யம்னா ஒரு மந்திரம், அந்த மந்திரத்துக்கு பாஷ்யம், பாஷ்யத்துக்கு டீகா டிப்பணி எல்லாம் கொடுக்கும்போது எவ்வளவு மைன்யூட்டா யோசிக்கிறா பாருங்க. இன்னைக்கு நான் நினைச்சா இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சே ஒரு பிஹெச்டியே வாங்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்கு. ஆனா அடியேன் இது ஜென்ரல் கிளாஸ்ன்றதுனால பாஷ்யத்துக்கும் போல டீகாக்கும் போல. ஆனந்தகிரியோடைய டீகா பார்த்தீங்கன்னா அற்புதமா 1.5 பக்கத்துக்கு போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ அவ்வளவான ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். சாந்த சங்கல்ப சுமனாயதாஸ்வாத் வீதமன்யு கௌதமோ மாவி மிருத்யு தத் பிரசிஷ்டம் மாவிவதை பிரதீத ஏதத்ரயானாம் ரதம் வரம் ரிணின்னு அவர் நான் கேட்கவிருக்கும் வரமாக நான் இதை கேட்கின்றேன், ஏ மிருத்யு எனக்கு தந்தருள்வாயாக அப்படின்னு கேட்கிறார். உடனே மிருத்யு தேவதைக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. ஏன்னா 3 வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த குழந்தை வேற நான் இந்த வரம் தான் முதல் வரமா கேட்கிறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டார். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே 11வது மந்திரம் பாருங்க. அவர் கேட்ட பிரகாரமே யமனும் கொடுக்கின்றார். அதுதான் 11வது மந்திரத்தை படிக்கிறேன். நீங்க அப்படியே காது கொடுத்து கண்ணார பாருங்கோ. யதா புரஸ்தாத் பவிதா பிரதீத ஔத்தாலகீராருணி மத் பிரசிருஷ்டஹ சுககும் ராத்ரீஷயிதா வீதமன்யுஹு த்வாம் த்வாத் தத்ருஷிவான் மிருத்யுமுகாத் பிரமுக்தம். யதா புரஸ்தாத் பவிதா பிரதீதஹ ஔத்தாலகி. ஔத்தாலகி அப்படின்னா அருணியோடைய மகன், அதனால் அவன் ஆருணி. அவனுடைய பேரன் இவன், அதனால் இவருக்கு ஔத்தாலகி என்று பெயர். ஓகேங்களா? அருணா ஔத்தாலகி ராருணி மத் பிரசிருஷ்டஹ சுககும் ராத்ரி ஷயிதா வீதமன்யுஹு த்வாம் தத் தத் தத்ருஷிவான் மிருத்யுமுகாத் பிரமுக்தம். மிருத்யு பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தையை சொல்றார். இது யமன் அந்த குழந்தைய பார்த்து சொல்ற மாதிரி. மிருத்யுனா பிரதம வரம் தானம். ஓகேங்களா? யதா புரஸ்தாத் யம உவாச்ச அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா வேதத்துல எல்லாம் அந்த உவாச்சன்ற சப்தம் வராது, ஸ்மிருதியில வரும். பகவான் உவாச்ச, உத்தவ உவாச்ச, பீஷ்ம உவாச்ச, அதெல்லாம் அங்க வரும். ஆனா வேதத்துல இந்த உவாச்ச சப்தம் கம்மி. ஏன்னா வேதமே சொல்லுறது. அப்ப வேதமே சொல்லும் போது நான் சொல்றேன்னு சொல்லாது, அந்த இடத்துல யார் சொல்றாங்கன்னு சொல்லாது, நம்ம தான் அதை எடுத்துக்கணும். யதா புரஸ்தாத், யதா புரஸ்தாத் எப்படின்றால் முன்பு எப்படி இருந்தாரோ அதே போல உன் திருத்தந்தை இருப்பார். முதல் வரம் இதுவாயிருச்சு. ஓகேங்களா? ஆம். உடனே மிருத்யு அந்த நச்சிகேதன் குழந்தைய பார்த்து சொல்றார், யதா புரஸ்தாத் எப்படி உன் திருத்தந்தை முன்பு இருந்தாரோ, சந்தோஷமாக உன்னிடம் விளையாடி பழகினாரோ அதே போல இருப்பார். யாரு? ஔத்தாலகீச்ச ஆருணிஹி. ஔத்தாலகீர் ஆருணீச்ச அப்படின்றது ஔத்தாலக குடும்பத்தில், அதாவது ஔத்தாலகி அவங்க வம்சமா இருக்கலாம், இல்ல அவங்க தாத்தா கிராண்ட் தாத்தாவா கூட இருக்கலாம். ஔத்தாலகீச்ச ஆருணி நச்சிகேதனுடைய அப்பா. அப்ப அவங்க அப்பாவுக்கே 3 பேர் வந்துருச்சு. இப்ப முதல் என்ன? வாஜஸ்ரவசக. 2வது என்ன? கௌதமர்ன்றது போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த இடத்துல யமன் சொல்றார். இப்ப நீங்க யாருன்னா யோசிக்கலாம், சுவாமி யமனுக்கு எப்படி தெரியும் நச்சிகேதனுடைய அப்பா பேருன்னு? ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம தான் ஆதார் கார்டு இங்க கொடுத்துட்டு இருக்கோம். முதல் ஆதார் கார்டை உருவாக்குன ஆதாரமே யமன் தான். அவர் தான் எல்லாருக்கும் ஆதாரத்தை வச்சுட்டு இருக்கார். அதனால அவர் யாருன்னா பாக்குறாருனாவே யமனுக்கு தெரியும் யாரு வம்சத்துல எந்த குடும்பத்துல என்ன பேர் வச்சு இவன் வந்துட்டு இருக்கான்னு. ஏன்னா நம்மளுடைய மண்டபோலை எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா?
கேலக்சியில் இருக்கிற பிக்கஸ்ட் லைப்ரரி என்னன்னா, அதை என்ன சொல்லுங்க, பிரிட்டிஷ் ஆர்க்கரின்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி யமலோகத்தில் பெரிய லைப்ரரி வச்சுன்னு இருக்கார். அந்த லைப்ரரி உள்ளார போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய ஓலைச்சுவடிலாம் இருக்கும். இந்த பிறப்பு மட்டும் இல்லை, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நாம் எடுத்த பிறவிக்கு அத்தனையுடைய ரெக்கார்ட்ஸையும் அவர் அப்படியே வச்சுட்டு இருக்கார். எத்தனை டெராபிட்ல போயின்னு இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதனால யமனுக்கு நன்னாவே தெரியும் நம்ம தான் அவர்னு. அந்த ஆருணி வம்சத்தில் வந்த ஔத்தாலகி என்பவரின் புதல்வரான நச்சிகேதா அப்படின்றார். ஓகேங்களா? அதுதான் நச்சிகேதான்ற பேர் இல்லையேன்னு கேட்காதே. ஔத்தாலகி என்னும் பெயரை உடைய ஆருணி என்னும் வம்சத்தில் வந்த நச்சிகேத குழந்தையே, மத் பிரசிருஷ்டக மம யமஸ்ய அனுகிரகீதக, நான் உனக்கு அனுகிரகம் செய்கின்றேனடா மகனே. உனக்கு நீ கூறினால் போல உன் தந்தை முன்பு போல சந்தோஷமாக இருப்பாய். வீதமன்யுகு, விகதமன்யுகு வீதமன்யுன்னு ஆயிருக்கு. நச்சிகேதா துவம் பிதா ஆருணிகி வீதமன்யு பவதி அப்படின்றது அதோடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன். விகதமன்யுகு பவதி பவிதா சியாத், அவர் முன்பு போலவே எந்த விதமான பயமும் இல்லாமல் சந்தோஷமாக உன்னுடன் இருப்பார். ராத்திரி சுககும் ஷைதா, நீ இங்கே வந்து என்னிடம் தங்கியதால் அவருக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நன்றாக இரவில் தூங்குவார். ஏன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஐயோ குழந்தை போயிட்டானேன்னு தூங்காம இருப்பார், அப்புறமா சாப்பிடாம இருப்பார். மனசு வேற இதுவா இருக்கு, மனசு கஷ்டப்பட்டு இருக்கும் போது தூக்கம் ஏதாவது வருமா? ஆனா உங்க அப்பாவுக்கு நீ திரும்ப போற வரைக்கும் நன்னா தூங்குவாரடா, கவலையப்படாதரா, நன்னா தூங்கி நல்லா எழுந்துப்பார். துவாம் ததிருஷிவான் துவம் திருஷ்டவான், நீயே இதை பாப்ப அப்படின்ட்டார். நீயே இதை பாப்பன்னா என்ன அர்த்தம்? குழந்தை போறான்னு அர்த்தம். அதை எப்படி சொல்லிட்டாருன்னா, நீ திரும்ப போறேன்னு சொல்லல, நீ உன் தந்தை நன்றாக சந்தோஷமாக இருப்பதும் அவர் நல்லாக சாப்பிட்டு நன்றாக இருப்பதும் நீயே பார்ப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கண்டிப்பா திரும்ப போறப்பா அப்படின்னுட்டார். மிருத்யு முகாத் பிரமுக்தக, இப்படியாக நீ என்னிடம் இருந்து விடுபடுகின்றாய். ஏன்னா மிருத்யு லோகத்துக்கு நீ சரீரத்தோடு வந்துட்ட, அப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட வைக்கலாம். அப்படி இல்லாம உன்னை நான் திரும்ப அனுப்பி வைக்கின்றேனடா குழந்தாய். மிருத்யு முகாத் பிரமுக்தக, பிரமுக்தக முச் தாத்துன்னுவாங்க. முச் தாத்துனா ரிலீஃப்டுன்னு அர்த்தம், டு கெட் ரெட்னு அர்த்தம், அதாவது விடுபடுதல் என்று பொருள். அப்படி யதா புரஸ்தாத் பவிதாக, நீ எப்படி உன் திருத்தகப்பனோடு இருக்க வேண்டும் என்று கேட்டாயோ, அவர் சந்தோஷமாகவும் அன்னாகாரங்களை பழகியும் இரவில் நன்றாக தூங்கியும் நல்லபடியாக உன்னை ஏற்றுக்கொள்வார். சைதா சுகம், நன்றாக நித்திரை கூடிய தூக்கத்தோடு. ஏன்னா தூக்கம் இல்லைன்னா போச்சு, எனக்கு தான் தெரியும் அது. தூக்கம் இல்லைன்னா போச்சு நம்ம நாள் முழுக்கோ. அப்ப நன்றாக அவர் உறங்கி விழித்து உன்னையும் நன்றாக அவர் அனுசரித்து வேதத்தையும் அவர் சார்ந்து நன்றபடியாக உன்னுடன் சந்தோஷமாக இருப்பாய். அவர் நீயும் அதை காண்வாய் அப்படின்னு சொல்லி அந்த யமன் இந்த யாரு நச்சிகேதனுக்கு வரம் தந்தி அருளுகின்றார். இதுதான் 11வது மந்திரம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா 2வது மரமாக இந்த குழந்தை ஒரு வரத்தை கேட்க போறோம். அது என்னன்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம இந்த 2 மந்திரத்தையும் நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா இந்த 2 மந்திரத்தையும் அவ்வளவு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. அடியேன் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன், அதுல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் த more we will see in the next class. Om Shanti Shanti Shanti. Harihi Om Tat Sat. Shri Ramakrishna Arpanamastu.